இதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பலன்கள் நம்ம தனியாக சொன்னோம். அப்போ வந்து ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில். இதில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரிஷபராசி அன்புள்ள குணம், வாழ்க்கை, அவங்களுடைய முழுமையான பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரிஷபராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்குது. இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது. இந்த ராசி வந்து பொதுவாக இந்த ராசியில் பிறந்த ரிஷப ராசி அன்பர்கள் வந்து எதையுமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுங்கள், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க. எதுலேயும் அவசரமே காட்ட மாட்டீங்க. எருதோடு மாறேல், ஏன்னா எருது தான் உங்களுக்குள்ள உங்கள் சிம்பல். எருதோடு மாறேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிஷபராசிக்காரங்களோட மாறி போக முடியாது, அவங்க சொன்னதை கேட்டால் தான் அவங்கள்ட்ட இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது. அது மாதிரி வந்து அவங்க நீங்கள் சொன்ன வாக்கையும் காப்பாற்றுவீங்க, காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க அப்படிங்கிறதும் இதனுடைய அர்த்தம். எருதோடு மாறல் அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தையும் வாக்கையும் காப்பாற்றுவீங்க. ரிஷபராசிக்கு வந்து நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் பழம் இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு ப்ளூ, அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வைலட் கலந்த ஒரு ப்ளூ. இந்த நிறமுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாக உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வெண்மை நிறமும் வந்து வெற்றி தரும். அதனால் வெண்மையும் கலந்த இந்த மாதிரி நாவல் பழ நிறம், வெண்மை கலந்த இந்த நிறங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒயிட்டு வந்து நீங்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொன்னேன் இல்லையா, அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் அதிபதி இருக்காங்க. அதில் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சூரியன், ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு செவ்வாய், இதெல்லாம் வந்து அதிபதிகளாக இருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய தோற்றம் பார்த்தோம்னா நடுத்தர உயரம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து கவர்ச்சியான தோற்றங்கள், இவங்க பார்க்குறதுக்கு வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவங்கள, இவங்களோட நடை, பார்வை, இவங்களோட செய்கை எல்லாமே மற்றவங்களை வந்து வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக வந்து மூஞ்சியில் வந்து ஒரு தெளிவு இருக்கும். இவங்க ரிஷபராசியில் உள்ளவங்களுடைய மூஞ்சியில் ஒரு தெளிவு இருக்கும். தலைமுடி வந்து கம்மியாக தான் இருக்கும், முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உணவில் வந்து இனிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவங்களுக்கு வரலாம். நிறைய அரிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் உள்ள ராசி. இவங்களுடைய குணம் பார்த்தோம்னா பொதுவாக வந்து இவங்க பயந்த குணம் உள்ளவங்களாக தான் தெரிவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு சரின்னு பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து கரெக்டாக சரியாக செய்யக்கூடியதில் இவங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க சொல்கிற ஆலோசனையை மற்றவங்க கேட்கணுன்றதில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் வந்து அதனால கோவப்படுவாங்க, அதில் கட்டாயப்படுத்துவாங்க, இவங்க சொல்கிறத கேட்கணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க சங்கடப்பட்டால் பின்னால் வருத்தப்படுவாங்க. அதுவும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்குது. இவங்களுடைய வேலைகள்லாம் இவங்களே செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து பொதுவாக இவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட, இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி மாட்டிக்குவாங்க. பெண்களால் இவங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது. அதுவும் முக்கியமான தசாபுத்திகள் நடக்கும் பொழுது, இவங்களுக்கு பாதகமான தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இவங்க கண்டிப்பாக வந்து பெண்கள்கிட்டருந்து விலகி இருக்கிறது நல்லது. அப்படி விலகி இருந்தால் தான் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க தப்பிக்க முடியும். இல்லாட்டினா பெண்களால் இவங்களுக்கு கெட்ட பேர் வரதை யாராலும் தவிர்க்க முடியாது. சரி, அது மாதிரி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக வந்து வாழ்கிறவங்களா இருப்பாங்க. இவங்கள்ட்ட நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற குணமும் இருக்கும். ஒரு பிரச்சனை ஒன்று ஓடி போய் செய்கிறவங்களா இருப்பாங்க. நண்பர்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுனாலேயே இவங்க வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், 4 பேர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி இவங்க நண்பர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அதையும் நம்ம பிரதி உபகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்க முடியாது. அதனால் இவங்க நல்லா ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இயல்பான குணம் என்னவோ அதை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க. இவங்க அதுக்காக வந்து நமக்கு யார் செய்ய போகிறாங்க, நான் யாருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க எப்பவும் செய்கிறத செஞ்சுக்கிட்டே போவாங்க. இவங்க ரிஷபராசியில் உள்ள தொழில் அப்படின்னு வேலை அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்றவர் வந்து சனி பகவான். அவங்க 2 பேரும் நட்பு கிரகங்கள் தான்.
அதனால் 9, 10 குரு. அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து மனசில் வச்சு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க. அது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து உண்டு. இவங்க வியாபாரம் செய்கிறதா இருந்தால் ஈடு இணையற்ற இவங்கள மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா மனசில் ஒரு எய்ம் பண்ணி அந்த எய்ம் வந்து உறுதியாக நின்று சாதிக்கக்கூடியவங்க. அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு மனசில் அது மாதிரி உறுதியாக இருக்கிறதுனால இவங்களை இது பண்ண முடியாது. வேலை பார்க்குற இடத்துல இவங்க எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க. வேலையிலையும் இவங்க வந்து நல்ல ப்ரமோஷன், முதல்ல வந்து மேலதிகாரிகளோட பிரச்சனை இருக்காமல் தெரியும். ஆனால் கடைசியிலே இவங்க ஜெயிப்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடச்சி அந்த வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சு நல்லா இருப்பாங்க. ஜென்ரலாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் அது மாதிரி கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் விட்டேத்தியான மனநிலைமைகளும் வரும். ஏன்னா சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான். இவங்களுக்கு பொதுவாக வந்து குலதெய்வங்கள் அப்படின்றது வந்து கிராம தேவதைகள், கருப்பணசாமி, சொடலமான, ஐயனார், வீரனார் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்லாம் அவங்களுக்கு பொதுவாக குலதெய்வங்களாக இருக்கும். இவங்க வந்து குழந்தைங்க அப்படின்றத பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் புதன், 2, 5க்கு அதிபதி புதன். அதனால் வந்து இவங்களுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஆடிட்டர்ஸு, கணிதம் அதிலெல்லாம் சிறந்தவங்களாக இருப்பாங்க. குழந்தைய பொறுத்தவரை வந்து நல்ல கல்வி பயின்று நல்ல கல்வியில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் பொதுவாக இவங்க குழந்தைங்க வந்து நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சனின்னு ஏற்கனவே நம்ம தொழில் பொறுத்தவரை பார்த்தோம்னா சனி அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இவங்க வந்து அவங்க நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் சனி தசை அது மாதிரிலாம் வந்ததுன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கௌரவமான பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும், நிலையான வருமானம் கிடைக்கும், சிறந்த முதலாளியாகி எல்லாருக்கும் நிறைய வேலை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு சனி வந்து ஆட்சி உச்சம் அப்படின்லாம் இருந்துட்டால் கேட்கவே வேணாம், டாப்பு தான். சுக்கிரன், புதன் இவங்களுடைய நட்பாக இருக்கிறதுனால சுக்கிர தசை, புதன் தசை இது மாதிரிலாம் வந்து இது பண்ண நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாத்தியம் அவங்களுக்கு வரும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, இதெல்லாமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் வந்து சுக்கிரனுடைய சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க ஜாதகத்தில் இருந்தால் வண்டி வாகனங்கள் மூலமாக கூட உங்களுக்கு வருமானங்கள் வரும். அழகு சாதன பொருட்களை விற்பனை பண்ணுறது, கட்டிடத்துறைகளில் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சந்திரன் வந்து ரிஷப லக்னாதிபதி வந்து சுக்கிரன், ரிஷப ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். சந்திரன் இவங்களோட சேர்ந்திருந்தா, இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா இவங்க வந்து மீடியாவில் நல்லா இருப்பாங்க. அரசியல், கலை, சினிமா இந்த மாதிரி துறைகளில் அவங்க நல்லா பெரிய லெவலில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சனியும் புதனும் வந்து சேர்ந்து இவங்க ஜாதகத்தில் இருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கணிதம், கம்ப்யூட்டர், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டில் கூட இவங்க ஈடுபடுவாங்க. புதன் வந்து 10ல் இருந்து குருவும் சேர்ந்துட்டா சிறந்த அறிவாளியாகி இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் மாதிரி வந்துடுவாங்க. அமர் தொழில் வந்து கன்சல்டன்ட்டு இது மாதிரி நடத்துகிறாங்க இல்லையா, வேலில் பெரிய கன்சல்டன்ட், அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி வந்து ஏஜென்சி, கமிஷன்னு, கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் கூட இவங்களுக்கு நல்லா வரும். சனி பகவான் வந்து ராகு அதோட ராகுவோடு சேர்ந்துருந்தா எதிர்பாராத திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அது மாதிரி வந்து மறைமுக தொழில் அதில் ஈடுபட்டு வந்து கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உருவாகும். ஆனால் இந்த சனியோட ராகு சேர்ந்து பலமாக இருந்தால் தான் இது நடக்கும். பலம் இல்லாட்டினா பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் அதிபதி சனிக்கு சூரியன், செவ்வாய் பகை கிரகங்கள்ன்றதுனால அவங்களோட சேர்ந்துட்டா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல சமயம் கை நழுவி போகும், ரொம்ப குறைவாகவே இருக்கும். இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வேலையில் வந்து முழு மனசோட வேலை பார்ப்பாங்க. பணத்தை வந்து கடவுளாக நினைக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவ்வளோவையும் செலவு பண்ணுறவங்களா இருப்பாங்க. உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத காட்டிலும் மூளை அவங்களுடைய வந்து யோசனைகள், சிந்தனைகள் மூளையால் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அது மாதிரி சம்பாதிக்கணும், எளிமையாக சம்பாதிக்கணும், நம்ம திறமையை வச்சு சம்பாதிக்கணும்.
உடல் உழைப்பு ஸ்கில்டு ஒர்க் வச்சு நம்ம சம்பாதிக்கிறதில்ல, மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல அறிவாளியாகவும் இருப்பாங்க. ஏன்னா 2 5க்கு அதிபதி புதன் பகவான். ரிஷபராசி வந்து சுக்கிரன்றதுனால ஆடம்பரமாக இருக்குன்னு நினைப்பாங்க, அதுக்கு செலவும் பண்ணுவாங்க. அதனால் பொதுவாக வந்து நல்ல ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, ட்ரெஸ் வாங்குவாங்க, சென்ட் வாங்குவாங்க. அது சம்மந்தப்பட்ட செலவினங்கள் இவங்க நிறையா பண்ணுவாங்க. நிச்சயமாக வந்து இவங்க மத்தியம, அதாவது ஒரு நடுத்தர வயசில் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்கள ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. 30 வயசுக்கு கிட்ட வரும்பொழுது அவங்க வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துடும். ரிஷபராசிக்கு கர்மாதிபதி சனி பகவான்றதுனால எல்லாருக்கும் உதவணும்னு நினைப்பாங்க, எல்லாருக்கும் உதவும் குணங்கள் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இந்த ஒரு ராசியாதிபதி சுக்கிரன்றதுனால வீடு மனை வாகனங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் திடீர் பணம் வர வந்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்துரும். இவங்களுக்கு வந்து சுகஸ்தானாதிபதி 4ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன்றதுனால கட்டாயம் சொந்த வீடு உண்டு உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் சூரியனோ இல்லை சுக்கிரனோ நல்லா பலமாக இருந்துட்டால் பெரிய வீடாக இருக்கும், பங்களாலாம் வாங்குவாங்க. சுக்கிரன் வந்து பலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஓரளவு நடுத்தரமான வீடாக தான் இருக்கும். இவங்களுக்கு அனுகூலமான திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு கிழக்கு, இந்த திசையெல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த திசையை வந்து தலைவாசலாக வச்சு வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து குடும்பம் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க காதலிக்கிறதுல வல்லவங்க. காதல் வந்து இவங்களுக்கு காதல் வந்து உண்மையானதாகவும் இருக்கும், தூய்மையானதாகவும் இருக்கும். காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நிறைய பேர் அதில் ஜெயிப்பாங்க. ரொம்ப ரேர், அவங்க தசாபதி படி அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்படி ரொம்ப ரேராக கொஞ்சம் பேர் தான் அதில் தோப்பாங்க. ரிஷபராசிக்கு வந்து கல்யாணம் வாழ்க்கை துணையை காட்டிலும் கல்வி, பொருளாதாரம், அறிவு ஏதாச்சும் ஒன்றில் வந்து அவங்க இவங்களை காட்டிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஒன்று படிப்பில் இருப்பாங்க, இல்லாட்டினா பொருளாதாரத்தில் இருப்பாங்க, இல்லாட்டினா அறிவில் இவங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும். இவங்க வந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வீட்டில் சொல்லி நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் ஓகே, நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண், யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து உங்களுக்கு களத்திரக்காரகன் வந்து செவ்வாய் ரிஷபராசிக்கு, களத்திரக்காரகன் சுக்கிரன் தான் இவங்களுக்கு ராசிக்காரங்க. இவங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி வந்து செவ்வாய். அதனால் பொதுவாக வந்து இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணை நல்லா அழகாகவும் பார்க்க வசீகரமாகவும் இருப்பாங்க. இவங்க மேலே அக்கறை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. பொதுவாக வந்து இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கிற சுயமரியாதை அதிகம் வந்து மற்றவங்களோட பிரச்சனை வந்து எளிமையாக வரும். இவங்களுடைய தன்மானத்துக்கு குறை தரா மாதிரி யாரானும் ஏதானும் சம்பவம் நடந்தாலோ, யாராச்சும் வந்து நடந்துட்டாலோ, வார்த்தையில் பிரயோகம் பண்ணிட்டாலோ இவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. தன்னை விட வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதையிலையும் பார்க்காம திட்டிப்பிடுவாங்க. அதே சமயம் இப்போ தனக்கு சின்னவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு இவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இவங்க நம்ம சின்னவங்களும் நம்மளை மதிக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்க பெரியவங்களுக்குன்னா இவங்களும் மதிப்பாங்க. இவங்க வந்து பொதுவாக வந்து கோபமும் வந்து ஈகோவும் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும். அதனால் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும், மற்றவங்களோட பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து இதை வந்து இவங்க கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. இது உங்களுடைய பலவீனம்னு புரிஞ்சுக்கணும். அதனால் இதை கட்டுப்படுத்தி அவங்க வாக்கில் கரெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்கனாலே நல்லது. இவங்க வந்து பலம் என்ன அப்படின்னா நேரத்தை வந்து கரெக்டாக பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுவாங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுவாங்க. அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றணும், அதை நிறைவேற்றணுன்றதுக்காக போராடுவாங்க. இவங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுல ஆர்வம் இருக்கும். பொதுவாக இவங்க இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி வந்து கன்னி, மகரம், இந்த ராசிக்காரங்களோட இவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக இதில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகைக்கு வந்து அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவன். அவங்களுக்கு வந்த வாசல் வந்து கிழக்கு தெற்கு. அவங்களுக்கு வந்த எண்கள் 2, 3, 6. இவங்களுக்கு வந்த கிழமைகள் திங்கள், வியாழன், வெள்ளி. நல்ல இவங்களுக்கு வந்த நிறங்கள் சிவப்பு, வெள்ளை.
இவங்களுக்கு உகந்த மாதம் வைகாசி, புரட்டாசி, தை மாதம். இதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவங்க அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபட்டால் நல்லது. அவங்க தெற்கு மேற்கு இந்த திசைகள் நல்லாயிருக்கும். 2, 4, 6 இந்த எண்கள் வந்து நல்லாயிருக்கும். இவங்களுக்கு திங்கள், புதன், வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு உள்ள நிறங்கள் வெளிர் நிறங்கள், லைட் கலர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்து உகந்த மாதங்கள் வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை இந்த மாதம்லாம் அவங்க நல்லாயிருக்கும். மிருகசீரிட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து முருகன், பைரவர் இவங்களை வழிபட்டால் நல்லாயிருக்கும். தெற்கு மேற்கு வாசல்கள் நல்லாயிருக்கும். 2, 4, 6, 9 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வெள்ளி இந்த கிழமைகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சிவப்பு வெளிர் நிறங்கள் இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வைகாசி, புரட்டாசி, தை மாதங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்த்து நீ நடந்துங்க. உங்கள் அனைவருக்கும் இந்த எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கணும். வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, இதான் வந்து நம்மளுடைய ஆண்டவன்ட்ட நம்மளுடைய கோரிக்கை. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.